Dear students, dear students, today we will discuss about the textbook page number 40, the world after World War II. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். So mainly we will discuss about Chinese Revolution 4.1, Unit 4, Subdivision 1. The Second World War played an important role in the communist revolution in China. This is one of the effects of the Second World War. Second World War played a important role. இரண்டாம் உலக போர் ஒரு முக்கிய பங்காற்றியது. இதுக்கு communist revolution in China. Because of the Second World War, communist revolution in China took place. Chinese Revolution. In which year Chinese Revolution took place? Means 1911. Subdivision A. China in the pre-war period. Pre means before. China அந்த இரண்டாம் உலக போருக்கு முந்தைய நிலை. Chinese considered their revolution was advanced than the Europe. ஐரோப்பியர்களுடைய நாகரிகத்தை விட அதிகமாக முந்தைய அட்வான்ஸ்டு ஐரோப்பியர் நாகரிகத்தை விட சைனர்களுடைய நாகரிகம் மிகவும் முன்னோடியாக இருந்தது. பட் இட்ஸ் டெவலப்மெண்ட் வாஸ் ஸ்டாப்டு. It had halted in 19th century. 19வது நூற்றாண்டில் அதனுடைய முன்னேற்றம் தடைப்பட்டது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. There are some reasons for this. At that time, Manchus, who were Manchus means the ruling dynasty, has governed China since about 1615. 1650 மாஞ்சு வம்சம் சைனாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அது எப்படி ஆட்சி செய்தது மீன்ஸ் how it governed China means it was the administration was in the hands of bureaucracy. Who were bureaucracy? The educated scholars. They were called as mandarins. கற்றவர்களிடம் ஆட்சி அமைப்பு, அரசியல் அதிகாரம் இருந்தது. For example, in Tamil Nadu, there is one Sagayam IAS officer. He is a honest officer, but he was not elected by the people. He passed his IAS and he became a ruler, collector of some district in Tamil Nadu. எப்படி அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, கலெக்டர் சகாயம், அவர் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி. அவர் he was not elected by the people, but because of his educational achievements he passed his IAS and became an officer. அது மாதிரி சைனாவிலே அந்த மாதிரி mandarins இருந்தாங்க, bureaucrats. They were called as mandarins. சரி, they came from a landed class. இந்த எஜுகேட் பியூரோக்ராட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதிகமாக நிலம் வைத்தவர்கள் அந்த வர்க்கத்திலிருந்து வந்தார்கள். மாஸ் பெசன்ஸ் பாப்புலேஷன் வாஸ். அப்போ மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவர்கள் மக்கள் பாவர்ட்டி ஸ்டிக்கன், ஏழ்மையில் வாடினார்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றது. ஹை ரெண்ட், அவர்கள் அதிகமாக வரி கொடுக்க வேண்டியது இருந்தது. அதிகமாக ரெண்ட், வாடகை கொடுக்க வேண்டியது இருந்தது. ஹை டாக்ஸஸ், அதிக வரிச்சுமை அவர்கள் தலைமீது இருந்தது. ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட், மக்கள் அதிகமாக இருந்தார்கள். அந்த நிலப்பரப்பெல்லாம் செல்வந்தர்களிடம் இருந்தது, சாதாரண மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சம் நிலம். They had small bits of land. They did not have large areas of land because large areas were possessed by the rich landlords. அப்போ அந்த சிச்சுவேஷன், சமூக பொருளாதார நிலை, பணக்காரர்களிடம் மிகுந்த பரப்பு மிக்க நிலங்கள் இருந்தன, ஏழைகளிடம் கொஞ்சம் நிலம்தான் இருந்தது. ஸோ மக்கள் அதிகம், அவங்ககிட்ட இருந்த நிலம் கம்மி. ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட், நிலம் பற்றாக்குறை அவர்கள் பொதுமக்களுக்கு இருந்தது. 3 காரணம் என்ன? ஹை ரெண்ட், அதிக வாடகை கட்டினார்கள், அதிக வரியையும் கட்டினார்கள், அவர்களிடம் உள்ள நிலம் சிறு பரப்புடையதாக
கொஞ்சம் கொஞ்சம் நிலமாக இருந்தது. ஸ்மால் பீசஸ் ஆஃப் லேண்ட் த பெசன்ட்ஸ் ஹேட் இன் சைனா. சரி, அப்போ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் ஆல்சோ புவர். ஒன்லி சம் ரயில்வேஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். அந்த காலத்தில் சைனாவில் ரயில் போக்குவரத்து இருந்தது மற்றும் சில கட்டுமான பணிகள் செய்வதற்காக இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இருந்தது. சரி, இதெல்லாம் எப்படி இந்த ஏழ்மை அவர்களை பாதித்தது? Next page number 41. Discontent means dissatisfaction of political and economic system resulted in number of peasants uprisings. Peasant means farmer. Farmers agitation. Three revolutions took place. First is Taiping Rebellion, 1850 to 64. Then another one, Opium Wars. 2 Opium Wars. First Opium War took place in 1832. Second Opium War took place in 1848. இந்த மக்களுடைய அதிருப்தி ஒரு புரட்சியாக வெடித்தது. 3 புரட்சியாக வெடித்தது. என்ன புரட்சி? டைப்பிங் புரட்சி 1850 to 64. அபினி புரட்சி, 2 Opium Wars, 1832 First Opium War and Second Opium War 1848. In all the wars, China was defeated. எல்லா சண்டையிலும் சைனா தோத்தது. யூரோப்பியன் பவர்ஸ் they got victory. ஐரோப்பிய நாடுகள் வென்றன. அதனால என்னாச்சு? The Chinese were compelled to open ports to Western power. ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர்கள் துறைமுகங்களை, வணிகத்திற்காக துறைமுகங்களை திறக்க வேண்டிய ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டது. அந்த பீஸ் அக்ரிமெண்ட். அந்த பீஸ் அக்ரிமெண்ட்ல எங்களுக்கு இந்த போர்ட் எல்லாம் வேணும், நாங்கள் அங்கே வந்து வர்த்தகம் செய்வோன்னு யூரோப்பியன் பவர்ஸ் it was one feature of the agreement that took place after these 3 wars. Then opening of China, in the opening of more ports, how it affected the Chinese people? It led to economic exploitation. பொருளாதார சுரண்டலுக்கு வழிவகுத்தது. பொருளாதார சுரண்டல்னா என்ன? Using a situation for their own benefit, not for the benefit of the Chinese people. ஏதோ ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஐரோப்பிய மக்களுக்கு சாதகமாக இருக்கும்படி சில நடவடிக்கைகள் எடுத்தார்கள். அதெல்லாம் சைன மக்களுக்கு பாதகமாக விளைந்தது. சரி, அடுத்தது அப்போ சைன மக்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த ஐரோப்பியர்களாவே அவர்கள் மீது வெறுப்பு வந்தது. வெளிநாட்டு ஆளா, அவன் நம்ம நாட்டை சுரண்டதுக்கு தான் வந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சாங்க ஜனங்க. திஸ் கம்பைன்ட் வித் மிலிட்டரி டிஃபீட், எல்லா சண்டையிலும் தோத்துச்சு. லெட் டு மோஸ்ட் pressing demands ஃபார் ரிஃபார்ம்ஸ். மிலிட்டரிலையும் தோத்தாங்க, சண்டையிலையும் தோத்தாங்க. இதெல்லாம் என்ன ஆச்சு? நம்ம நாட்டில் சில புரட்சி, சில சட்டத்திட்டம் புதுசாக வேணும் அப்படின்னு யார் நினைச்சாங்க? வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இன்டலெக்சுவல்ஸ், மேலை நாட்டு கல்வி கற்ற சைனர்கள் ப்ரெஸ்ஸிங் நீட்ஸ். இப்போ காலகட்டம் வந்து நாம் சில நியூ ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க நாட்டிலே தட் எம்பரர், 2 years old எம்பரர், he introduced 100 days ரிஃபார்ம்ஸ். அவர் என்ன செஞ்சார்? அந்த இளவரசர் 100 நாள் சீர்திருத்தம்னு ஒன்று கொண்டாந்தார். அந்த 100 நாள் சீர்திருத்தம், இட் வாஸ் அப்போஸ்ட் பை த கன்சர்வேட்டிவ்ஸ், பவர்ஃபுல் கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் தி எம்பரஸ் தவாகர் சூசி அப்படின்றது. TZUHSI, சூசி, எம்பரஸ் தவாகர் எம்பரஸ். அந்த நாட்டினுடைய பேரரசி, அவர் பேர் தவாகர். அவருக்கு எவ்வாறு அழைக்கப்பட்டார் என்றால் சூசி என்று அழைக்கப்பட்டார். அவருடைய புகைப்படம் சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது. Now you are seeing the photograph of Empress Davakar, who was also called as Susi. இங்க சமச்சீர் புத்தகம் பேஜ் நம்பர் 6ல இருக்கு பாருங்க. சரி, என்ன பண்ணாங்க? பழமைவாதிகளும் இந்த சூசியும்
அவரோட அந்த இளவரசர் அறிமுகப்படுத்திய 100 நாள் சீர்திருத்தத்தை எதிர்த்து அதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சோ ரிவர்ஸ் தி ரிஃபார்ம்ஸ், அதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நடந்தது. சைனீஸ் ரெவல்யூஷன் இன் 19 சைனீஸ் ரெவல்யூஷன் இன் 1911, 1919ஆவது ஆண்டு சைனா ஒரு புரட்சி ஏற்பட்டது. அது சைனீஸ் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது. டிவிஷன் ஆஃப் மான்சூ டைனாசிட்டி began. And Davakar, she died in 1908. 1908 she passed away. அதனால என்னாச்சு, ஒரு மன்னர் இறந்து விட்டால் உடனே அந்த மன்னருக்கு கீழ் உள்ள கவர்னர்கள் எல்லாம் புரட்சி செய்து நாடு பிரிந்து விடும். அதே நிலைமைதான் ஆச்சு. டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் மான்சூ டைனாசிட்டி, டிவிஷன் ஆஃப் மான்சூ டைனாசிட்டி ஆஃப்டர் த டெத் ஆஃப் தவாக்கர். அந்த அம்மா பேரரசு இறந்தார்கள். அதனால அந்த ராஜ்யம் உடைந்தது, சிறிதாக பிரிந்து விட்டது. அந்த எம்பரர் 2 years old, ராஜா சின்ன நல்ல பையனை, ஒரு 30 வயசு இருந்தாலும் எல்லாத்தையும் நிர்வாகம் செய்வார். அந்த குழந்தை என்ன செய்யும் பாவம், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ் began to assert their independence. அந்த எம்பரர் தவாக்கருக்கு கீழ் இருந்த கவர்னர்கள் புரட்சி செய்தார்கள். They claimed their liberation, independence. அவர்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டினார்கள். October 11th, local army mutinied. அவங்களுடைய அக்டோபர் 1911 அந்த தவாக்கருக்கு கீழ் இருந்த இராணுவம் புரட்சி செய்தது. அந்த புரட்சி மற்ற இடங்களுக்கு, சைனாவில் மற்ற இடங்களுக்கும் பரவியது. இப்போ மான்சூ the provincial governors removed the Manchu garrisons and proclaimed their independence. What is garrison? Some soldiers are deployed, stationed to defend the fort. They were called as garrisons. Garrisons என தமிழ்ல பாசறை. அந்த மான்சூ பாசறையில் இருந்த கோட்டையை பாதுகாப்பதற்கு இருந்த மக்களுக்கு பேர், இந்த சோல்ஜர்ஸுக்கு பேர், படை வீரர்களுக்கு பேர், அந்த இடத்துக்கு பேர் பாசறை. அவர்களெல்லாம் நீங்கள் போங்கடான்னு முடுக்கினாங்க. அண்ட் அனௌன்ஸ்டு தேர், ப்ரொக்ளைம்டு தேர் இண்டிபெண்டன்ஸ். தங்களுடைய கவர்னர்ஸ் தே அனௌன்ஸ்டு தேர் ஃப்ரீடம். நாங்கள் சுயாட்சி பெற்றுவிட்டோம், நீங்கள் போகலாம் இப்போ அப்படின்னு. அந்த மான்சூ டைனாசிட்டி நியமித்த சோல்ஜர்ஸ் who were defend the fort, that is called as garrisons, பாசறையில் இருந்த சிப்பாய்களை அந்த கவர்னர்கள் அனுப்பிவிட்டார்கள். ஆல்ரெடி there was a few middle class leaders. நடுத்தர வர்க்கத்திலிருந்து சில தலைவர்கள் தோன்றினார்கள். One among them was டாக்டர் சன் யாட் சென். அந்த நடுத்தர வர்க்கத்தில் இருந்து வந்தவர் ஒருவர் தான் டாக்டர் சன் யாட் சென். is called as modern builder of China. சைனாவினுடைய நவீன சிற்பி என்று டாக்டர் சன் யாட் சென் அழைக்கப்படுகிறார். You can see on page number 41. His period was 1866 to 1925. 1866 1925 வரலாம், 59 years. That was his period. He was born in a poor family in Canton. You must have a map of Asia. There you will see China map. There Canton is the one city in China. இந்த மேப் இல்லாத ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. You must have your atlas. There Asia map is there. You have to refer. If you want to see the place, you have to see the map. Cantonil அவர் பிறந்தார். His father was, he was called as father. இது ஒரு ஒன் மார்க் கேள்வி. Who was dash was called as father of modern China? Answer, Dr. Sun Yat-sen. He studied a doctor. That's why his name was Doctor. Modern builder of China. He was educated in a mission school. Jesuit priest went to China to spread the Bible. கிறிஸ்துவ மதகுருமார்கள், சேசு சபையை சேர்ந்தவர்கள் சைனாவிற்கு மதத்தை பரப்புவதற்காக சென்றார்கள். அவங்க 2 வேலை தான் செஞ்சது. என்ன, ஒன்று ஆஸ்பத்திரி, இன்னொன்று கல்வி சேவை. They will open hospitals to treat the sick people. Then they will provide education for the poor people. கல்வி கொடுத்தா
நம்ம கல்வி கொடுக்கும்போது மதத்தையும் சேர்த்து பரப்பிக்கலாம். காலையில உடம்பு சரியில்லாத வரும்போது அந்த ஜனங்கிட்ட இயேசுவை பத்தி சொல்லி மதத்தை பரப்பலான்னு அவங்க 2 சேவை தான் செய்யுங்க, உலகம் பூராவும் செய்யறதே. சரி. அவர் பாதிரிகளால் நடத்தப்பட்ட ஒரு பள்ளியைச் சேர்ந்தார். அவரும் கிறிஸ்துவராக மாறிவிட்டார். He became a Christian. Then he trained as a doctor. டாக்டர் ஆஃப் மெடிசன் இன் ஹாங்காங். இந்த மேப் வேணும், ஹாங்காங் எங்க இருக்குதுன்னு ஏஷியா மேப்ல நீங்க பார்த்துக்கோங்க. He was trained as a doctor. Then he showed more evinced means showed interest in politics and took part in the rising against Manchus in 1895. 1895 மாஞ்சு அரசுக்கு எதிராக ஒரு புரட்சி எடுத்தது. அந்த புரட்சியில் அவர் கலந்து கொண்டார். He took part means he participated. In 1905 he founded in Tokyo. டோக்கியோல பேஜ் நம்பர் 33 33ல பார்த்தீங்கன்னாக்கா 33 இதே புஸ்தகம் 33 டோக்கியோ பாருங்க. டோக்கியோ ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. அதுல அவரு ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சிக்கு பேரு டோக்கியோவில் என்ன கட்சி? நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, தேசிய மக்கள் கட்சி. குமின்டாங். All these terms are new. You have to say so many times and learn. National People's Party, that is not difficult. Kuomintang. 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 பல முறை இதை சொல்லி சொல்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்போதான் அது உங்களுக்கு சாத்தியம் ஆகும். அந்த பார்ட்டிக்கு பேரு குமின்டாங் பார்ட்டி ஆர் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, தேசிய மக்கள் கட்சி. டாக்டர் சன்யாட்சன்ஸ் 3 பிரின்சிபல்ஸ், அவருடைய கொள்கைகள் 3 என்ன? நேஷனலிசம், தேசியம், சீனா தான் முதலிடம் இருக்க வேண்டும். மக்கள் நாட்டுக்கு சீன நாட்டுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். தட் இஸ் நேஷனலிசம், தேசிய பற்று. தென் டெமோக்ரஸி. வாட் அப்ரஹாம் லிங்கன் சேஸ்? டெமோக்ரஸி இஸ் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். இந்த டெமோக்ரஸின்னு சொன்னாவே உடனே ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஃபேமஸ் டெஃபினிஷன் எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். என்னடா அந்த டெஃபினிஷன்னா, மக்களால், மக்களுக்காக, மக்களுடைய அரசுதான் குடியாட்சி. ஒரு சாதாரண மக்கள், செல்வாக்கு பெற்ற மக்களினுடைய ஆதரவால் உயர்ந்த பதவிக்கு வருவார். அதுதான் குடியாட்சி. இப்போ எலெக்ஷனுக்கு முன்ன நம்ம நரேந்திர மோடி ஒரு சாதாரண ஆள் தான். பாரதிய ஜனதால அவர் ஒரு முக்கிய பிரமுகர். சரி, ஜனங்கள்லாம் அவருக்கு எல்லாரும் தாமரைக்கு ஓட்டு போட்டு அவர் பெரிய ஆள், இன்று பாரதத்தின் பிரதமர். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட். அவர் ஜனங்கள்லாம் அவரை எம்பிஸ் பார்லிமெண்ட்ல நிறைய எம்பிஸ் ஜெயிச்சதுனால அவர் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் தலைவராக திகழ்கிறார். அதே மாதிரி இங்க டெமோக்ரஸி, குடியாட்சி, சாதாரண, இட் இஸ் நாட் மன்னராட்சி பட் monarch. It is not monarchy but democracy. That is government of the people, for the people, by the people. This definition is Abraham Lincoln's famous definition. இந்த வரையறை அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன வரையறை ஆகும். சரி. தென் பீப்புள்ஸ் லைவ்லிஹுட், மக்கள் வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அரசு அவர்களுக்கு ஒரு வருமானத்தை, ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு 3 அவருடைய குறிக்கோள். என்ன 3 குறிக்கோள்? சீன நாடுக்காக மக்கள் எதையும் தியாகம் செய்ய இருக்க வேண்டும், நேஷனலிசம், தேசிய பற்று. அடுத்தது குடியாட்சி வேண்டும். இப்போது மன்னராட்சி, மாஞ்சு டைனாசிட்டி, இட் வாஸ் டவுன்ஃபால், இட் இஸ் ஆல்ரெடி டிக்ளைன்ட். நவ் we have to climb, make another reform, that is democracy. Then people's livelihood, மக்கள் யாரும் பசியாகவும் பட்னியாகவும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கணும். அந்த வேலை மூலமா வருமானம் பெற வேண்டும். அந்த மாதிரி ரூலர்கள், the rulers, that is the principle of டாக்டர் சன் யாட்சன். சரி, இப்போ யுவான் ஷி காய், அவர் யுவான் ஷி காய், பல முறை அந்த பேரை சொல்லணும். ஏன்னா அந்த பேர் சீன பேர். யுவான் ஷி காய், யுவான் ஷி காய். அவரு 4 வருஷம் அவருடைய he ruled China for 4 years. Then he died in 1916. Then of next 12 years another government, new president was appointed. 12 வருஷத்துக்கு ஒரு மத்திய அரசாங்கம் ஏற்பட்டது. அதற்கு ஒரு புதிய
ஜனாதிபதி இருந்தார். தென் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் சைனா. கம்யூனிஸ்ட்னா என்ன? கார்ல் மார்க்ஸ் உடைய சோஷியல் சயின்டிஃபிக் சோஷியலிசம் இஸ் கால்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி. 9th ஸ்டாண்டர்ட் 59 பேஜ் 9 59வது பக்கத்தில் பார்த்தோம்னா இதுல 2 சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கன்ஃபியூசியசம், தென் 2 Confucianism and Confucianism was sidelined. Confucius he is a philosopher. His thoughts were later it was called as Confucianism அப்படின்னு ஒரு மதமா மாறிச்சு அவருடைய கொள்கைகள். சரி, இங்க கார்ல் மார்க்ஸ்னா யாரு? அது பேஜ் நம்பர் 59 59 பாருங்க. இவர்தான் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் என்றவர் சரி, அவருடைய கொள்கைகள் தான் சோசியலிசம், கம்யூனிசம், சயின்டிபிக் சோசியலிசம் என்று அழைக்கப்பட்டது. அந்த சயின்டிபிக் சோசியலிசம் தான் கம்யூனிசம். லெவலிங் டவுன் த ரிச், லெவலிங் ஆஃப் தி புவர். என்ன, பணக்காரனை மட்டம் தட்டணும், ஏழையினுடைய நலனை உயர்த்த வேண்டும், அதுதான் கம்யூனிசம். சரி, இது யாரு? சைனாவில் வந்து கார்ல் மார்க்ஸ் ஐடியாஸ் அண்டு லெனின்ஸ் ஐடியாஸ் இட் பிகேம் பாப்புலர். எப்போ? 1917. சரி, தென் 1980 சைனாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் பீக்கிங்னு ஒன்று இருக்குது. பீக்கிங்கில் ஸ்டடி ஆஃப் மார்க்ஸ். இப்போ நம்ம ஊரில் சைவ சித்தாந்தம் படிப்போன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் ஸ்டடி இட் வாஸ் ஃபார்ம்டு இன் பீக்கிங் யூனிவர்சிட்டி. பீக்கிங் யூனிவர்சிட்டி ஒரு இது மார்க்சினுடைய கருத்துக்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதில் போய் யார் சேர்ந்தது? ஒன் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அட்டெண்டட் வாஸ் மாவ் சே துங். எப்போ? 1918. சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் மார்க்சிசம். அந்த பீக்கிங்கில் ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது. அது ஒரு படிப்பு ஸ்டடி சொசைட்டி, எ சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் மார்க்சிசத்தை பற்றி ஒரு விரிவான படிப்பு. அந்த படிப்பில் யார் சேர்ந்தது? மாவ் சே துங். He attended and studied that course. அவர் அதில் படிக்கிறதுக்கு போய் சேர்ந்தார் பீக்கிங் யூனிவர்சிட்டியில். அடுத்தது ஃபோட்டோகிராஃபை பாருங்கள். மாவ் சே துங் அவருடைய பற்றி வாழ்க்கை குறிப்பு. 1893 1976, 83 years. He was born in 1893 and passed. He died in 1976. He was born in Hunan. Hunan is a small place in China, southeast China. தென்கிழக்கு சீனாவில் அவர் பிறந்தார். His father was a rich person. அவங்க அப்பா வந்து முஞ்சத்தி. ஒரு பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தில், ஒரு விவசாய குடும்பத்தில் அவர் பிறந்தார். பெசன்ட் மீன்ஸ் ஃபார்மர். அவங்க அப்பா எப்பேற்பட்டவர்? He was a supporter of Manchus. மாஞ்சு அரசருக்கு ஆதரவாளர். Mao Zedong was very fond of reading. அவர் வந்து he liked reading very much. அவர் ரொம்ப படிப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தார். தென் அவர் ஜூனியர் காலேஜில் சேர்ந்தார். Soon he showed his ability and entered junior college in Changsha. ஷாங்ஷா என்னும் இடத்தில் அவர் படிப்பதற்காக ஒரு கல்லூரியில் சேர்க்கிறார். This was the year 1911. When revolution had broken out China. அந்த 1911 சீன புரட்சி வெடித்தது. அதில் சீன புரட்சி broken. It was began and spread to other parts of China. Mao joined a revolutionary army. அந்த புரட்சியில் அவர் ஈடுபட்டார். பட் அவர் ஏதோ அவருக்கு பிடிக்கவில்லை. He left. அவர் அதை விட்டுவிட்டார். அவர் அந்த புரட்சியில் சேரவில்லை. He joined himself in the teachers training college in Changsha. ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில், கல்லூரியில், ஷாங்ஷாவில் உள்ள ஒரு ஆசிரியர் நிறுவன கல்லூரியில் அவர் சேர்ந்தார். Then following year Mao begins his
full-fledged political activities. In 1912, he became full-time politician in Hunan. ஹுனாவின் அரசியலில் அவர் ஈடுபட்டு தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டார். அண்ட் பிகேம் எ ஸ்டான்ச் கம்யூனிஸ்ட், எ ஃபெய்த்ஃபுல் கம்யூனிஸ்ட். ஒரு ஃபெய்த்ஃபுல்லான என்ன, உண்மையிலேயே ஸ்டான்ச், ஒரு உண்மையிலேயே அவர் ஒரு கம்யூனிஸ்ட் வாதியாக மாறுகிறார். இதோடு இந்த tomorrow next class we will discuss other ISA activities. இதோட I close this session. Thank you for listening my video.